வெல்கம் பேக் டு தி 5th எபிசோட் ஆஃப் பார்த்த ஞாபகம் இல்லையோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கந்தன் கருணை 1967ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தை கந்த புராணத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளேவை ஏபி நாகராஜன் எழுதியிருக்காரு. இந்த படத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது ஏஎல் ஸ்ரீனிவாசன். இவர் தான் கண்ணதாசனோட அண்ணா. இவர் எஸ் வரலட்சுமியோட ஹஸ்பண்ட் கூட. அப்போ இந்த படத்தோட பாடல் ஆசிரியர் யாருன்னு நம்ம கெஸ் பண்ணவே வேண்டாம். ஆப்வியஸ்லி கண்ணதாசன் தான். இந்த படத்துல வர பெரும்பாலான பாடல்களை கண்ணதாசன் தான் எழுதியிருக்காரு. திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் சாங்க மட்டும் பூவை செங்குட்டுவன் எழுதியிருக்காரு. இந்த படத்துல ஒரு பயங்கரமான ஸ்டார் காஸ்டே இருக்கு. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சிவகுமார், அசோகன், பாலாஜி, சாவித்ரி, ஜெயலலிதா, கேஆர் விஜயா, கேபி சுந்தராம்பாள்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா, ஒரு விதத்துல இது முருகரோட ஷார்ட் பயோகிராஃபின்னு சொல்லலாம். முருகர் பிறந்தது, சூரசம்ஹாரம் செஞ்சது, வள்ளி தேவானிய கல்யாணம் பண்ணிட்டதெல்லாம் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஜெனரல் பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்துப்போம். நம்ம நிறைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்ல படிச்சிருக்கோம். தேவர்கள் இருக்காங்க, அசுரர்கள் இருக்காங்கன்ட்டு. இந்த தேவர்களோட தலைவன் தான் இந்திரன், அவரோட வைஃப் இந்திராணி. அசுரர்களையும் நிறைய அசுரர்கள் இருந்திருக்காங்க. பட் இந்த கதை நடக்கிற டைம் பீரியட்ல சூரபத்மன் தான் அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் அசுரரா இருந்தாரு. சூரபத்மனோட சேர்த்து மொத்தமா 3 பிரதர்ஸ் இருக்காங்க. சூரபத்மன், தாரகாசூரன், சிம்ஹமுகன். சூரபத்மனோட ஃபர்ஸ்ட் சன் பேரு பானுகோபன். பாலாஜி இந்த ரோலை பிளே பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் இல்லாம சூரபத்மனுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க பேரு அஜமுகி. இந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த சண்டையில அசுரர்கள் ஜெயிச்சிடுறாங்க. அதனால இந்த தேவர்கள் எல்லாம் பிடிச்சி சிறையில வச்சிருக்காங்க. இதுல தப்பிச்சது ஒரே ஒரு ஆளு, அது இந்திராணி. அவங்க தலைமறைவா இருக்காங்க. அஜமுகி என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, தலைமறைவா இருக்க இந்திராணிய போய் சிறை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மாய வித்தையெல்லாம் தெரிஞ்ச இந்திராணிய அஜமுகியால பிடிக்க முடியுமா? எங்க போவாள்? எப்படியும் என் கையில் பிடிபட்டே தீருவாள். சும்மா சொல்லக்கூடாது. சூரபத்மனாலே கண்டுபிடிக்க முடியாத இந்திராணிய அஜமுகி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி அவங்க இந்திராணிய ஃபோர்ஸபிளா கூட்டிட்டு போக ட்ரை பண்றப்பதான் அங்க இந்திராணியோட ப்ரொடெக்டரான மகாகாலன் வராரு. அவர் முதல்ல அஜமுகி கிட்ட ரீசன் அவுட் பண்ண ட்ரை பண்றாரு. பட் எந்த அசுரர் ரீசனை கேட்டிருக்காங்க. சோ அஜமுகி அவர் சொல்ற எதையுமே கேட்க விருப்பப்படல. அதனால வேற வழி இல்லாம அஜமுகி கைய வெட்டிடுறாரு. உடனே ஆல் ஹெல் பிரேக்ஸ் லூஸ் இன் வீரமகேந்திரபுரம். வீரமகேந்திரபுரம் எதுன்னு பார்த்தா அதுதான் சூரபத்மன் ரூல் பண்ற கிங்டம். இங்க எல்லாருமே ஓவர்வெல்மிங்கா அஜமுகிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. தாரகாசூரன் ஆகட்டும், பானுகோபன் ஆகட்டும், ஏன் சூரபத்மன் கூட அஜமுகி பக்கம் தான் பேசுறாரு. ஆனா இங்க மட்டும் நியாயமா பேசுற ஒரே ஒருத்தர் இருக்காரு. அது சூரபத்மனோட இன்னொரு பிரதரான சிம்ஹமுகன். அவர் என்ன சொல்றாருன்னா, அஜமுகி செஞ்சது தப்புனும் அஜமுகிக்கு அதனால கிடைச்ச தண்டனை நியாயமானதுன்னு சொல்றாரு. பலம் பெற்ற பல ஆயிரங்களை வரம் பெற்று வாங்கி இருக்கிறோம். அதை பலாத்காரத்தில் ஈடுபடுத்தினால் பூர்வை மடித்துவிடும் என்று எச்சரிக்கிறேன். ஆனா இந்த கவலை சிம்ஹமுகன் தவிர வேற யாருக்குமே இல்ல. ஏன்னா அவங்களுக்குலாம் அசுரர்களை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுன்னு பயங்கர ஓவர் கான்பிடன்ஸ், ஏன் அரகன்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். நியாயத்து பக்கத்துல இருந்து தர்மத்து பக்கத்துல இருந்து நின்னு பார்த்தா சூரபத்மன் செய்யறது சரியே கிடையாது. தர்ம நியாயத்தை பற்றி என் தமையனுக்கு எடுத்து கூறும் அளவுக்கு தாங்கள் வளர்ந்து விட்டீர்களா? இவ்வளவு கொடுமைகளை செய்ய சூரபத்மனை தூண்டுறது எதுன்னு பார்த்தா, தெய்வ சக்தி தவிர வேற எந்த சக்தியாலும் தனக்கு அழிவில்லைங்கிற வரத்தை ரொம்ப கடுமையா தவம் புரிஞ்சு அவன் சிவபெருமான் கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். இந்த வரம் தர தைரியத்தினாலதான் சூரபத்மன் இத்தனை அக்கிரமங்களையும் செஞ்சுட்டு இருக்கான். ஆண்டவன் அவன் அழிக்க வேண்டிய வரத்தை எல்லாம் அழித்து விட்டு பாவம் கல்லாய் அமர்ந்து விட்டான் கையிலையிலே. இப்ப எல்லா பிரச்சனைக்குமே இன்டைரக்டா சிவபெருமான் தானே காரணம். என்னதான் ஒரு அசுரன் கடுமையான தவம் புரிஞ்சாலும் ஒரு அசுரனுக்கு போய் வரம் தரதான்ற கேள்வி நமக்கு தோணலாம். பட் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மள நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அதாவது அசுரர்கள்னாலே அவங்க கெட்டவங்க தான்ட்டு. ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரஹலாதா, மகாபலி, இவங்கெல்லாம் கூட தான் அசுரா கிங்ஸ். பட் இவங்க they are known for their virtues. ஸோ இந்த அசுரர்கள்னு சொல்றவங்க இன்ஹெரண்ட்லி ஈவலோ பேடோ கிடையாது. சூரபத்மன் செஞ்ச கடுமையான தவத்துக்கு பரிசாதான் சிவபெருமான் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்காரு. பட் அந்த வரம் கிடைச்சதுக்கு அப்புறமா சூரபத்மன் அந்த வர்ச்சுவஸ் பாத்ல போகலங்கிறது தான் உண்மை. படிப்பையெல்லாம் கத்தாயே தவிர பண்பை கற்க மறந்து விட்டார். சரி, இந்த தேவர்கள் தான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அவங்களையே சிவபெருமான் காப்பாத்தலன்னு கேட்டா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. சிவபெருமானுக்கு அழைப்பு கொடுக்காம தான் தட்சன் யாகத்தை நடத்துறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த யாகத்துல போய் தேவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு தண்டனையா கொஞ்ச காலங்கள் இந்த மாதிரி கஷ்டம் அனுபவிக்கணும்னு அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அவங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம நிறைய பேர் சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. சூரனை வதைத்து தேவர்களை காக்க வேண்டும், அவ்வளவுதானே? அவ்வளவே தான்.
அதுக்காக கடவுள் என்ன பண்றாருன்னு பார்த்தா, சத்யோஜாதம், தத்புருஷம், வாமதேவம், ஈசானம், அகோரம், திருவதனம் என்ற எனது 6 முகங்களை கொண்டு எனது சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு குமரனை உண்டாக்கி அவனை கொண்டு சூரனை சம்ஹாரம் செய்கிறேன். இப்படிதான் முருகர் பிறக்கிறாரு. அந்த காலத்திலேயே பேபி சிட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 கார்த்திகை பெண்கள் தான் முருகரை வளர்க்குறாங்க. இந்த ஹோல் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான, அழகான, பிரேவான ஒரு யங் மேனா முருகர் வளர்ந்துடுறாரு. அண்ட் தேவர்களோட தண்டனை காலமும் முடியறதுனால முருகர் போய் தேவர்களை காப்பாத்துறாரு. அப்படி போருக்கு போற முருகருக்கு அவரோட பேரண்ட்ஸ் என்னெல்லாம் கொடுக்கறாங்கன்னு பார்த்தா, வேல் என்றால் முருகன், முருகன் என்றால் வேல் என்று சொல்லும் அளவிற்கு இது என்றும் உன் கரத்திலேயே இருக்கட்டும். இது அவங்க அம்மா கொடுக்கறாங்க. அவங்க அப்பா வந்து ஸ்பெஷலா வேற ஒண்ணு கொடுக்கறாரு. வீரபாகு. படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சுதான் சிவாஜி இந்த கதைக்குள்ளேயே வராரு. பட் அவர் கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் படம் வேற லெவல்ல போகுது. போருன்னு ஒண்ணு நடந்தா 2 பக்கமுமே உயிரிழப்பு இருக்கும், சேதாரம் இருக்கும். இதெல்லாம் தவிர்க்க நினைக்கிற முருகர் என்ன சொல்றாருன்னா வீரபாகு கிட்ட, நீ ஒரு வாட்டி போய் சூரபத்மனை பார்த்து இதெல்லாம் தவிர்க்கலாமான்னு பேசிட்டு வா, ஒருவேளை அவனே மனம் திருந்தி நல்லவனா கூட ஆயிடலாம் இல்லையான்னு சொல்றாரு. அவனாவது திருந்துவதாவது. வீரபாகு செம ஸ்கெப்டிக்கலா இருக்காரு. இருந்தாலும் முருகர் சொன்னாரேன்றதுக்காக அவர் போய் சூரபத்மனை பார்க்க போறாரு. ஓ, தேவன் அனுப்பிய தூதுவனோ? தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மையை எடுத்து ஓதுபவனும் கூட. வீரபாகுவும் சூரபத்மன் கிட்ட போய் முருகரோட வர்ச்சூஸ், அவரோட ஸ்ட்ரென்த், அவர் எவ்வளவு நல்லா ஃபைட் பண்ணுவாருன்னு முருகரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. எத்தனை பெயர்கள் அவனுக்கு! கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், முகனன்பார், முகனன்பார், சண்முகனன்பார், உன்னையும் அழித்த பிறகு சூரனையும் வதைத்த சூரன் என்பார். ஆனா தன்னை அழிக்க இந்த உலகத்துல யாருமே இல்ல நினைச்சிட்டு இருக்க சூரபத்மன் அதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்கல. இன்ஃபேக்ட் அவரு தூதுவனா வந்து வீரபாகுக்கு சேர் கூட கொடுக்காம இன்சல்ட் பண்றாரு. ஆனா தன்னோட மாயாஜாலத்தால தனக்குன்னு ஒரு சிம்மாசனத்தை அமைச்சுக்கிட்ட வீரபாகு அவர் தூது வந்த விவரத்தை சூரபத்மன் கிட்ட சொல்றாரு. அதாவது தேவர்களை விடு வச்சுட்டு தான் செஞ்ச தவறுகளுக்காக சூரபத்மன் முருகர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் கேட்டு செம டென்ஷன் ஆகிற சூரபத்மன் ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடிட்டு, இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றாரு. ஓடப்போவது நானல்ல, நன்மையை நாடப்போவது நீயும் அல்ல. வீரபாகு திரும்பி போய் முருகர் கிட்ட, நான் சூரபத்மன் கிட்ட பேசி பார்த்தேன், பட் அவர் எந்த காம்ப்ரமைஸ்க்கும் வர விருப்பப்படல, இந்த வாருங்கிறத நம்மளால அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஐ எம் இன்வின்சிபிள்னு நினைச்சிட்டு இருக்க சூரபத்மனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியவே மாட்டேங்குது. அது என்னன்னு பார்த்தா, முதலும் முடிவுமாக நிற்கும் மூலப்பொருளை இடையே தோன்றுபவர்கள் அழிக்க முடியுமா? எஸ், இந்த விஷயம் சூரபத்மனுக்கு சுத்தமா புரியவே இல்லை. அவருக்கு மட்டும் தான் புரியலையான்னு பார்த்தா அவர் கூட இருக்க யாருக்குமே புரியல, எக்ஸப்ட் ஃபார் சிம்மமுகன். ஒரு வாழ் மட்டும் உலகிலேயே உறங்கி கிடப்பதின் மர்மம் என்னவோ? செல்லும் வழி தவறாயிருப்பினும் செஞ்சோற்று கடனை நானும் முடிக்கிறேன். உத்தரவிட. சோ போருக்கு ரெடி ஆகி முருகரும் அவரோட ட்ரூப்ஸும் மார்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முருகர் வந்து தரகாசுரனையும் அவன் வாழ்ந்த கிரவிஞ்ச மலையும் அழிச்சிடுறாரு. இப்படி தன்னோட தம்பியும் அவன் வாழ்ந்த ஊரும் அழிஞ்சதுக்கு அப்புறம் கூட சூரபத்மன் முருகரை அண்டர் எஸ்டிமேட் தான் பண்றான். அதனால வாரும் நடக்குது. வார்ல ஃபர்ஸ்ட் போய் சண்டை போடுறது சூரபத்மனோட முதல் பையனான பானுகோபன், அதாவது பாலாஜி. ஆயுசூழ் உலகிற்குள்ளே பானுகோபன் வில்லுக்கு எதிர்வில் உண்டோ? எஸ், இப்படி ஓவர் கான்பிடென்ட்டா வாருக்கு போற பாலாஜிக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது விதிக்கு எவருமே தப்ப முடியாது என்ற தத்துவத்தை வேலனிடம் போருக்கு சென்ற பிறகுதான் நானும் கற்றுக்கொண்டேன். வார்ல he was not so lucky. அந்த வார்ல அவரை இறந்துடுறாரு. பானுகோபன் இறந்து போயிட்டதுனால அடுத்ததா போருக்கு போறது சிம்மமுகன். சிம்மமுகனுக்கு முன்னாடி அந்த முடிவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. சென்று நான் மீளப் போவதும் இல்லை, நின்று நீ இந்த மண்ணை ஆளப் போவதும் இல்லை. அவர் எதிர்பார்த்த மாதிரியே போர்ல தோத்து போய் இறந்தும் போயிடுறாரு. சிம்மமுகன் இறந்து போனதுக்கு அப்புறம் சூரபத்மன், அதாவது அசோகன், அவரே நேரா போருக்கு போறாரு. அவர் அப்படி போறப்பதான் அவர் முருகரை எவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஒரு கட்டத்துல தன்னோட ஆயுதம் மட்டும் இல்ல, தன்னோட கிரவுனையும் லூஸ் பண்ணிடுறாரு. ஆனா முருகர் வந்து அப்ப சூரபத்மனை கொல்லல. இப்ப கூட நீ டைம் எடுத்துக்கோ, வீட்டுல போய் யோசிச்சு பாரு, இந்த வார் தேவைதானான்ட்டு, நீ இப்ப கூட என்கிட்ட சரண்டர் ஆகலான்னு சொல்றாரு. இன்று போய் நாளை வா. சரண்டருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்கிற முடிவை எடுக்கிறாரு. இந்த சூரன் பெயரை கூறாமல் கந்தன் வரலாற்றை எந்த கவிஞனாலும் முடிக்க முடியாத அளவுக்கு உன் கணவன் பெருமை பெற்று விட்டான்.
என்னதான் வில்லனா இருந்தாலும் கொஞ்சம் கெத்தா தான் இருந்தது. அடுத்த நாள் போருக்கு போய் திருப்பி சூரபத்மன் சண்டை போடுறான். கடைசியில ஒரு பாயிண்ட்ல மாயாஜாலத்து மூலமா ஒரு மரமா மாறிடுறான். அந்த மரத்து மேல தன்னோட வேலை ஏவுறாரு முருகர். அந்த மரம் ரெண்டா பிளக்குது. ஒரு பக்கம் வந்து மயில் ஆயிடுது, இன்னொரு பக்கம் வந்து சேவல் ஆயிடுது. சோ மயில தன்னோட வாகனமாகவும் சேவலை தன்னோட கொடியாவும் முருகர் வச்சுக்கிறாரு. திருச்செந்தூர்ல சூரனை சம்ஹாரம் செஞ்சதுனால திருப்பரங்குன்றத்துல தெய்வானை கூட அவருக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாள் கழிச்சு தணிகை மலையில போய் தனியா இருக்கணும்னு முருகர் விருப்பப்படுறாரு. ஆனா வீரபாகு ரொம்ப சஸ்பிஷியஸா இருக்காரு அத பத்தி. கந்தனின் கண்ணசைந்தால் காரணம் 1000 இருக்குமே. ஆமா, அவரு நினைச்ச மாதிரி காரணம் இல்லாமலாம் முருகர் அங்க போல. தணிகை மலை பக்கத்துல தான் வள்ளி வளர்ந்துட்டு வராங்க. முருகர் நினைச்ச மாதிரியே போய் வள்ளிய கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் வைஃபோட கன்சென்ட்டும் வாங்கல, செகண்ட் வைஃப்க்கு இன்ஃபார்மும் பண்ணல. இதனால தெய்வயானியும் சரி வள்ளியும் சரி 2 பேருமே கோவப்படுறாங்க. முன்னால் வந்த என்னிடமே உண்மையை மறைக்கும் போது பின்னால் வந்த இவளிடம் எப்படி உண்மையை பேசுவார் என்று. ஆனா முருகரையே 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு பார்த்தா போன லைஃப்ல, அதாவது வள்ளியும் தேவானையோட போன லைஃப்ல அவங்க அமுதவள்ளி சுந்தரவள்ளிங்கிற சிஸ்டர்ஸா வளர்ந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே பயங்கரமா தவ இருக்காங்க முருகரையே கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு. அந்த தவத்தோட பலன் தான் இந்த ஜென்மத்துல அவங்க 2 பேருமே முருகரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த உண்மையை முருகர் அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவங்க 2 பேருக்குள்ள இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் மறைஞ்சிட்டு அவங்க 2 பேரும் ஒத்துமையா ஆயிடுறாங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். இப்படி அவங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலியா யுனைட் ஆனப்பதான் அவங்களுக்கு ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. பார்த்தா நக்கீரர் முருகாற்றுப்படை எழுதிட்டு இருக்காரு. கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வயானையை மணந்தது, வள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது, இவை அனைத்தும் சேர்ந்தது தானே ஆறுபடை வீடு. முருகரை பாராட்டி நக்கீரர், அதாவது சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாட்டு பாடுறாரு. ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா. அதோட இந்த படம் ஒரு சுபமான முடிவுக்கு வந்துருது. வித் தட் நம்ம இந்த எபிசோடோட கடைசி செக்ஷனான பொக்கேஸ் அண்ட் பிரிக் பேட்ஸ்க்கு வந்துட்டோம். வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்றுவிடு. முதல்ல இந்த கான்செப்ட் வச்சு படம் எடுக்கணும்னு நினைச்ச கிரியேட்டர்ஸ்க்கும் இது ரொம்ப அழகா நடிச்சு கொடுத்த காஸ்ட் அண்ட் க்ரூக்கும் ஒரு ஹியூஜ் பொக்கே. பேச்சிலே புகழுரை தேவையில்லை. என்னதான் டைட்டில் ரோல் தன்னது இல்லைனாலும் இந்த படத்துல நடிப்புல வேற லெவல்ல பிச்சு உதறி இருக்காரு சிவாஜி. அவரு நடிப்புக்கு ஈக்குவலா இந்த படத்துல யாரு நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அசோகன். வில்லன் கேரக்டர்ல அவர் பேசுற டைலாகா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், நிக்கிற அந்த ஸ்டேச்சரா இருக்கட்டும், சிம்பிளி சான்ஸே இல்ல. அதுக்காக ஒரு ஹியூஜ் பொக்கே. எங்களுக்கு நடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா? அந்த காலத்துல இந்த படத்துல கிராபிக்ஸ், பிஹைண்ட் த கேமரா ஒர்க், அப்புறமா கேமரா ட்ரிக்ஸ்னு செம்மையா தூள் பண்ணியிருக்காங்க. இந்த வார் சீக்வென்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஃபைனலி மனம் படைத்தேன் சாங்ல இந்த சீக்வென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருந்து ஒரு சின்ன கிளிப். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. ஃபைனலா இந்த படத்தோட வசனகர்த்தாக்கு ஒரு ஹியூஜ் பொக்கே கொடுக்கணும். அதாவது ஏபி நாகராஜனுக்கு ஒரு பொக்கே. இவ்வளவு அழகான வசனங்களை நம்மளுக்கு கொடுத்ததுக்காக. தேவை உன் விழியின்ற வேல் கொண்டு தாக்கினால் ஒரு கால் சோர்ந்து விடுவேனே அல்லாது வந்திருக்கும் கந்தனின் வேல் என்னை வென்று விடாது. ஸோ இந்த படத்துல ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டா குறைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்துல அசோகனோட ஆக்டிங்காவும் இருக்கட்டும், அந்த சூரசம்ஹாரம் பண்ற பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, இன்க்ளூடிங் த வார் சீக்வென்ஸும் அதுல அவங்க பேசுற டயலாக்ஸும். படத்தை ஒன்னு ஃபுல்லா அதுல ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருக்கலாம், இல்ல அதுக்கு இன்னும் ஒரு லாங்கர் செக்மெண்ட் கொடுத்திருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்பதே உயிரோடு திரும்ப வேண்டுமென்றால் மறுபடி பேசாமல் முதலில் நீ ஓடி. வித் தட் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல 4 வீடியோ வந்திருக்கு, அதையும் போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் ஒரு பெருமை தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பார்த்த ஞாபகம் இல்லையோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாட்டேன் என்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? இதே மாதிரி ஒரு செம்மையான கிளாசிக் மூவியோட நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். Until then, it's bye bye from Priya. நினைக்க நினைக்க என் மனம் வேதனையாக இருக்கிறது.